இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து ஜூபிட்டர் 620Z. இது வந்து டீசல் மாடல். எப்பவுமே எல்லோரும் கேட்குற ஒரே query தான் வந்து இந்த வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது. அதை இப்போ பார்த்துருவோம். இப்போ வந்து ஆக்சிலேட்டர் ஹையில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து டீசல் டேங்க் எப்பவுமே வந்து கீழே இருந்தால் ஆன் பண்ணி வச்சுங்க. அடுத்தது வந்து இந்த லிவரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் டைமில் ஒரு 2 வாட்டி இழுத்துக்குங்க. அதுக்கப்புறமா இதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம தொடாமல் ஒரு இழுத்தான் ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து கியரிங் மெக்கானிசம் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பேக் ரோட்டி டைப். இது வந்து ஜூபிட்டர் வந்து பேக் ரோட்டி டைப்ன்றதுனால வந்து நம்ம கீழே அழுத்தினா வந்து டிஃப்ரென்ஷியல் ஆன் ஆகிடும், மேலே அழுத்தினா ஆஃப். ஆனில் வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து ஃபார்வேர்ட் பேக்வேர்ட். ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட் பண்ணால் ஃபார்வேர்டு பேக்வேர்ட். இங்கே வந்து டிச்சிங் கியர் ரோட்டரி கியர் கொடுத்துருக்காங்க. ரோட்டரி கியர் ஃபார்வேர்ட், டிச்சிங் கியர் பேக்வேர்ட். அட் த சேம் டைம் இந்த நார்மல் கியர்ஸ் இங்கே காட்டுங்க. ஃபஸ்ட் வந்து வாக்கிங் கியர் இருக்கும், அடுத்தது டில்லிங் கியர், தேர்டு நியூட்ரல், லாஸ்ட்டாக ரிவர்ஸ் கியர். இதுக்கு ரிவர்ஸ் கியர் வந்து ஹேண்டிலில் வராது, இங்கே தான் வரும். நம்ம வந்து நியூட்ரல் வந்து இப்போ வாக்கிங் கியர் வந்து போடுவோம். வாக்கிங் கியர் போட்டு மூவ் பண்ணலாம். டில்லிங் கியரில் இருக்கும்போது வந்து ஹை ஸ்பீடில் போகும். நியூட்ரல் ரிவர்ஸ் கியர் எடுத்திங்கன்னா ரிவர்ஸில் மூவ் ஆகும். அடுத்ததாக இந்த லிவர்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த லிவர் வந்து 360 டிகிரிக்கு யூஸ் பண்ணலாம், ரொட்டேஷன். அட் த சேம் டைம் அப் அண்ட் டவுன் மோஷனும் யூஸ் ஆகும். இது வந்து கிளச்சு. கியர் மூவ் போட்டுட்டு இந்த லிவரை ரிலீஸ் பண்ணிட்டு கிளச் அழுத்துனீங்கன்னா வந்து வண்டி மூவ் ஆகும். இந்த இடத்துல ஒரு காட்டர் பின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு வீலையும் கட்டிட்டு இங்கே கேஜ் வீல் மாட்டிக்கலாம். இது வந்து வெட் லேண்ட்லேயும் ஓட்டலாம், ட்ரைலையும் ஓட்டலாம். அட் த சேம் டைம் வந்து இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரியர் டிஃப்ரென்ஷியல் இருக்கும், பேக் ரோட்டரியில் வந்து நீங்கள் டிச்சிங் பிளேட் பொறுத்துட்டு இந்த டிச்சிங் கியர் யூஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் பேக்வேர்ட்ஸில் டிச்சிங் கியர் போட்டு யூஸ் பண்ணலாம். அது வந்து ரிவர்ஸில் சுற்றும். அதேமாதிரி இது வந்து கரும்பு தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து தென்னைமரம் ரவுண்டு பாத்தி கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து களை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிச்சிங் பிளேட்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே அடியில் வந்து காட்டர் பின் நாங்கள் எக்ஸ்ட்ரஸாக கொடுத்துருவோம். இந்த டிச்சிங் பிளேட் ஜாயின் பண்ணி காட்டர் பின் போட்டிங்கன்னா இந்த இடத்துல காட்டர் பின் போட்டிங்கன்னா வெளியே வராது. இப்போ நம்ம இன்ஜின் ஸ்டார்டிங் எப்படின்னு பார்த்துருவோம். ஆக்சிலேட்டர் ஹையில் வச்சுட்டு இந்த லிவரை கீழே அழுத்திட்டு 2 வாட்டி நார்மல் பம்ப் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ அடுத்து வந்து பேக் ரோட்டரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா வாக்கிங் மோடில் போட்டுட்டு இதை வந்து எங்கேஜ் மோடில் போட்டுருங்க. இப்போ நம்ம நியூட்ரலில் போட்டுட்டு பேக் ரோட்டரி மட்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். நியூட்ரலில் கியரை வச்சுட்டு இந்த கிளச்சை அழுத்துனீங்கன்னா இப்போ நம்மளால் மூவிங்கில் காட்ட முடியாததுனால இந்த
இந்த டிஃபரன்ஷியல் ஸ்விட்சை ஆனில் வச்சுட்டு இது ஃபார்வர்ட் பேக்வர்ட் இப்போ நம்ம ஃபார்வர்டில் மூவ் பண்ணி பார்ப்போம். பேக் ரோட்ரி இந்த வெஹிக்கிள் பற்றின இன்னொரு டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த வெஹிக்கிளோட அட்டாச்மெண்ட்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் இதோட ரேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா vsanagro நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.